மேஷராசிக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு எப்பவுமே உண்டு. உணவு தட்டுப்பாடுங்கிறது மேஷத்துக்கு வராது. இவங்களுக்கு நல்ல தெய்வ பலம் எப்பவுமே உண்டு. என்ன ஓகே. பிரச்சனை அப்படின்னா, வார்த்தைகளை வெளியே சொல்ல சொல்ல திஷ்டி. எப்பெல்லாம் இவங்க பணத்தை பற்றி பேசாமையே இருக்கிறாங்களோ, பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் இவங்களுடைய அமைப்பு. சத்தமே இல்லாமல் திரிசக்தி பீடம் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் இருக்கு இல்லையா, பயங்கரமான சக்தி. இங்கே போயிட்டு வராங்க அப்படின்னா திடீர்னு கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். 10 ஓகே. வருஷம் 15 வருஷம் எனக்கு பணமே வரல, வந்துடும். மேம் பொதுவாவே ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்கிர்லாமான்னு கேட்டா, இல்ல சந்தோஷமா இருந்துடலாமான்னு கேட்டா கிடையாது. ஆனா பணம் இல்லன்னா, எந்த மனுஷனாலயும் நிம்மதியா இருக்க முடியாது அப்படின்ற காலமும் மாறி போயிடுச்சு இல்லையா? ஸோ அதனால எல்லாருடைய எதிர்பார்ப்பும் பெருசா இப்ப இருக்கிறது என்ன அப்டின்னா, நம்ம கிட்ட பணம் சேர என்ன பண்ணணும்? அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்றது அப்படின்ற ஒரு சரியான வழிகாட்டுதல் இல்ல. எல்லா மக்கள்கிட்டயும். ஸோ முதலாவதா ஒவ்வொரு ராசிகளுக்கும் நீங்க சொல்லக்கூடிய வழிபாட்டு தலங்கள் மூலமா அவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் அப்படின்றது எங்களுடைய சேனல் சார்பா ஒரு ஆசை. ஸோ அதனால தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் இன்னைக்கு. முதலாவதா இருக்கக்கூடிய ராசி நேயர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மேஷ ராசி நேயர்கள். இவங்களுக்கு பணவரவு எப்படி இருக்கும்? அதுக்கு அவங்க என்னலாம் பண்ணலாம்? மேஷராசிக்கு இயற்கையாகவே அவங்களுக்கு பணம் வரக்கூடிய அமைப்பு எப்பவுமே உண்டு அப்படிங்கிறது ஓகே. தான். அதாவது உணவு தட்டுப்பாடுங்கிறது மேஷத்துக்கு வராது. எப்படியாவது அதுதான் முக்கியம். ஒரு கண்டிப்பா. மனிதனுக்கு அவசியமானது உடுக்க உடை, உண்ண உணவு அப்படிங்கிறது. இவங்களுக்கு அது எப்படியாவது அது நடக்குங்கிறது தான். அதுவே ஒரு முதல் படிதான். செழிப்பு, செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு பூர்வீக சொத்து அப்படிங்கிறது மெதுவா தான் வரும் அப்படின்னு இருக்கு. ஓகே. என்னதான் ஒரு செழிப்பான ஒரு குடும்பத்துல பிறந்திருந்தாலும், நல்லபடியா வளர்ந்திருந்தாலும், மேஷத்துக்கு இடையில இடைப்பட்ட வயதுன்னு வரப்போ, எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு அமைப்போ, இல்லைன்னா எங்கேயாவது பின்தங்கக்கூடிய ஒரு அமைப்பு. திரும்ப அவங்க உழைப்பிலேயே முன்னேறி வரணும் அப்படிங்கிறது தான் பெரும்பாலான மேஷத்தோடைய ஒரு வெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஒரு அமைப்பாவே இருக்கும். அவங்களுக்கு தெய்வ அனுகிரகம்ங்கிறது நல்லாவே இருக்கும். ஓகே. முக்கியமா பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள், பெண் தெய்வங்கள் இவங்க எல்லாமே மேஷத்துக்கு உகந்தது. இவங்க இவங்களுக்கு நல்ல தெய்வ பலம் எப்பவுமே உண்டு. என்ன ஓகே. பிரச்சனை அப்படின்னா, மேஷம் சில விஷயங்கள வெளிய பேசிடுவாங்க. வார்த்தைகள வெளிய சொல்ல சொல்ல திஷ்டி. ஓகே. ஒரு பணம் வரக்கு முன்னாடியே, என்ட்ட இது இருக்கு, எனக்கு இது வந்துரும், எனக்கு இது ம். நடந்துரும், நான் இவங்கள பார்க்க போறேன், இந்த விஷயத்துக்காக போறேன், எனக்கு இங்கிருந்து பணம் வரப்போதுன்னா வராது. ஏன்னா அவங்க ரொம்ப வெகுளியா ஃப்ளோல எல்லாம் சொல்றவங்க. அதுக்கப்புறம் உணர்ந்துருவாங்க, பணத்த பத்தி வெளிய பேசவே கூடாதுன்னு. எப்பல்லாம் இவங்க பணத்த பத்தி பேசாமயே இருக்கிறாங்களோ, பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்கிறது தான் இவங்களுடைய அமைப்பு. சத்தமே இல்லாம. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தா, மேஷத்து மாரி பணம் சேர்றவங்க யாரும் கிடையாதுங்கிறது தான். அந்த அளவுக்கு பதுங்கி வரும் பணம். ஓகே. சேர்ந்துகிட்டே இருக்கக்கூடிய அமைப்பு தான் மேஷத்துக்கு. சொல்ல சொல்ல வெளிய போகும். சொல்லலைன்னா கூடயே தங்கும் ம். அப்படிங்கிறது தான். சொல்லாலேயே கெடும் அப்படிங்கிறது. ஓகே. இவங்களுக்கு திடீர்னு ஒரு பணம் முடக்கம் ஆகும். வீட்ல எல்லா வழிபாட்டு முறைகளும் பண்ணுவாங்க. தெய்வத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதையாகட்டும், அந்த ப்ரொசீஜர் ஆகட்டும், இது எல்லாமே கரெக்ட்டா தான் மேஷம் பண்ணுவாங்க. ஓகே. இதையும் தாண்டி அ அவங்களுடைய அந்த ராசி கட்டம், அந்த அமைப்பு, அந்த பிளாக் பண்றதுன்னு ஒரு விஷயம்லாம் இருக்கு இல்லையா? திடீர்னு அப்படியே ஒரு பிளாக் ஆயி நிக்கிற மாரி அவங்களுக்கு வரும். ஓகே. கண்டிப்பா எல்லாருமே ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சொன்ன மாரி எல்லாமே பண்றாங்க. ஏதோ ஒரு விதத்துல எல்லார்கிட்டயுமே பணம் சேருதா? எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களான்னு கேட்டா, கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மேஷராசினியர்கள் கேட்பாங்க, மேம் இப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? நான் ஏதாவது வழிபாடு பண்ணலாமா? இல்ல நெறைய பேருக்கு ஆன்மீகத்து மேல தீராத நாட்டம் இருக்கும். ஸோ ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்தா சரியாகுமா? அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைப்பாங்க இல்லையா? இப்ப நீங்க அந்த மாதிரி ஏதாவது மேஷராசினியர்களுக்காக நீங்க இந்த கோவில் போயிட்டு வாங்க, இந்த விஷயங்கள பண்ணுங்க, உங்களுக்கு பணம் எப்பவுமே தங்கும் அப்டின்னா, ஏதாவது கோவில் வழிபாடு இருக்கா? நம்ம வீட்ல பூஜை புனஸ்காரங்கள் எது பண்ணுனாலும் சரி, நம்ம வீட்ல சில வைப்ரேஷன்ஸ்ங்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு, அங்க இருக்கிற ஆக்கர்ஷண சக்திய வீட்டுக்குள்ள நம்ம கொண்டு வரப்போ தான் செழிப்பு மறுபடியும் ஓங்கும் அப்படிங்கிறது. இப்ப மேஷ ராசிக்காரங்களுக்கு அ ஸ்ரீ சக்கர பைரவி கோயில்னு ஒரு கோவில் இருக்கு. அதாவது ஓகே. திருவண்ணாமலையில ஒரு காட்டு பகுதியில, ஒரு காட்டு சைடுல இருக்கக்கூடிய ஒரு கோயில் அது. அங்க ஓகே. இருக்கவங்கள்ட்ட கேட்டா தெரியும். அந்த திருவண்ணாமலை பெல்ட்ல வரும் அந்த கோயில். இங்க போயிட்டு இத எப்படி சொல்லணும்னா, பார்க்க அந்த கோபுரம்லாம் அப்படி பப்ளிக்காலாம் தெரியாது, அந்த ஓகே. கோயில்ல. இவங்களுக்கு இப்ப நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே
கொஞ்சம் ரகசிய பரிகாரங்களாவே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா, இந்த ராசிக்காரங்க இந்த கோயிலுக்கு போறப்போ அவங்களுக்கு செழிப்பாயிடும். அதாவது முடங்குன விஷயம் கிளியர் ஆகும் ஓகே. அப்படிங்கிறது தான். அப்ப இது எப்படின்னா, திரிசக்தி திரிசக்தி பீடம் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரம் இருக்கு இல்லையா? ஸ்ரீ சக்கரத்த வழிபடக்கூடிய கோயில் அது. அப்போ அந்த ஸ்ரீ சக்கரத்துல தான் வந்து திரிபுர சுந்தரிய உட்கார வச்சு வழிபாடே பண்ணுவாங்க கோயில்ல. அதுதான் அந்த ரகசிய வழிபாடு. அது காட்டுக்கோயில்ல தான் பண்ண முடியும். சாதாரண இடங்கள்ல எல்லாம் வந்து நம்ம திரிபுர சுந்தரிய கூப்பிட்டு வச்சுலாம் பண்ண முடியாது. ஏன்னா உட்கார மாட்டாங்க வந்து. அவங்க அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் குடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சக்தி அவங்க. அப்ப இங்க போயிட்டு வராங்க அப்படின்னா, திடீர்னு கேஷ் ஃப்ளோ வர ஆரம்பிச்சுரும். 10 ஓகே. வருஷம், 15 வருஷம் எனக்கு பணமே வரல. வந்துரும். ம். எப்படிங்க அந்த குடும்பத்துல இருக்கவங்க இறந்தே போயிட்டாங்க. அந்த குடும்பத்துல இருக்கவங்க வேற யாராவது ஒருத்தவங்க மூலியமாவது வந்து சேருங்கிறது விதி. இந்த கோயிலுக்கு போறாங்க அப்படின்னா. இது என்ன பண்ணும்னா, செவ்வாய் சம்மந்தப்பட்ட எல்லா பிளாக்கேஜஸுமே கிளியர் பண்ணிரும். செவ்வாய் தான் முதல்ல இவங்களுக்கு முடக்கும். ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு கோவம். கோவத்தினால வார்த்தைகள் விடுறது. அதனால சில சாபங்கள் வாங்குறது. அதனால முடங்கும் அப்படிங்கிறது தான் செவ்வாய் தான் பெருசா முடக்கும். ஓகே. அப்ப இந்த இடத்துல இது முடக்கும் பொழுது, இந்த ஸ்ரீ சக்கரம் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கர பைரவி கோயில் அது. அந்த பைரவிய உட்கார வச்சு அதாவது அந்த ஸ்ரீ சக்கரத்துல எல்லா தேவிகளையும் உட்கார வைப்பாங்க. திரிபுர சுந்தரியிலருந்து, பைரவியிலருந்து அந்த அந்த சக்திய கொண்டு வந்து அ மந்திரங்கள்லாம் ஓதி, அந்த நேரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒரு வைப்ரேஷன்லாம் ஒண்ணு இருக்குது அந்த கோயில்ல. அந்த வைபுக்கு போயிட்டு அவங்க ஆக்சுவலா ஒரு 9 சுத்து அந்த ஸ்ரீ சக்கரத்த சுத்தணும். ஓகே. அவங்க சுத்தி வர வர சிகப்பு மலர்கள் ஃபுல்லா குடுத்து, அவங்களுக்கு தீபத்துக்கு எண்ணெயெல்லாம் நெறைய எண்ணெயெல்லாம் அங்க குடுக்கணும். தீபம்லாம் ஏத்தி அங்க வழிபாடு பண்றப்ப, அவங்களுக்கே தெரியும். என்ன மாரி ஒரு ஃபீல் கிடைக்குது அப்படின்னு. ஏன்னா, அது கிட்டத்தட்ட ஒரு காட்டுப் பகுதியில இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்கிறப்போ, அந்த ஆம்பியன்ஸ், அந்த நேச்சர், அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதி நிலை, அவங்க போய் முதல்ல ஃபர்ஸ்ட்டு அமைதியா உட்காரணும். அவசரமா போணும், அவசரமா ஏன்னா மேஷத்துக்கு அவசரம் உண்டு. அதனால கொஞ்சம் நிதானமா போய் வழிபாடுகள் பண்ணிட்டு வரப்ப, ஜாபோ, இல்ல அவங்க பிசினஸோ என்ன முடங்கி இருந்தாலும் சரி, என்ன தொழில்ல யார் அவங்களுக்கு எதிரிகள் இருந்தாலும் சரி, ஓகே. அப்படியே காணாம போயிடுவாங்க. இல்ல பலமிழந்து போயிருவாங்க அப்படிங்கிறது தான். பணம் அப்படி ஒரு செழிப்பா சேரும். ஓகே. செழிப்புனா செழிப்பு, அப்படி ஒரு செழிப்பு வரும். அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தகுந்த மாரி கண்டிப்பா வரும். ஓகே. சூப்பர் மேம். சூப்பர். இப்ப அவங்க போயிட்டு கோவில் போயிட்டு வந்துர்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க திருவண்ணாமலை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நெறைய பேர்கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கும். இல்லம்மா எனக்கு உடம்பு சரியில்ல. நான் வந்து அவ்ளோ தூரம் போயிட்டு வர முடியாது. இப்ப திரிபுர சுந்தரி ம். தாயாருடைய வேற ஏதாவது கோவில்களோ, இல்ல நான் அவங்கள வந்து வீட்ல வச்சு வழிபடலாமா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? திரிபுர சுந்தரிய வீட்ல வச்சு வழிபாடே பண்ணவே கூடாது. அப்படியா? வழிபாடு எப்படி பண்ணலான்னா, ஸ்ரீ சக்கரம் வச்சு வீட்ல வச்சு வழிபாடு பண்ணலாம். ஓகே. ஸ்ரீ சக்கரம் வீட்ல இருக்குன்னா, ஸ்ரீ சக்கரத்துக்கு சரியான பூஜை முறைகள் பண்ணணும். சும்மா வாங்கி ஸ்ரீ சக்கரத்த வச்சிடக்கூடாது. ஓகே. ஏன்னா, ஸ்ரீ சக்கரம் வந்து பெண் சக்தி வந்து உட்காரக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி அவங்களுக்கு உண்டு. அப்போ சரியான மந்திரங்கள் ஓதணும். லலிதா சகஸ்ரநாமம் பாடணும் அதுக்கு. ஓகே. லலிதா சகஸ்ரநாமம் இத்தன தடவ ரிப்பீட் பண்ணி பவர் ஏத்தணும்னு இருக்கு. வெள்ளிக்கிழம ஒரு பொண்ண வீட்ல வச்சு பாத்துக்கிற மாரி அந்த அளவுக்கு ஸ்ரீ சக்கரத்த பாக்க பாக்க தான் செழிப்பு. ஸ்ரீ சக்கரத்த எதுவுமே பண்ணாம தூசி படிய படிய நெறைய பேரு சக்கரங்களா வாங்கி வாங்கி ஃபோட்டோஸ் வச்சிருப்பாங்க. ஆனா, அதுல அவ்ளோ தூசி படிஞ்சிருக்கும். அதுக்கு வந்து உயிரோட்டம் குடுக்கணும். உயிர் சக்தி குடுக்கணும். அதுக்கு தான் அந்த யந்திரம். ஓகே. ஒரு தெய்வம் வந்து உட்கார்றக்கு. ஏன்னா, அந்த சக்கரத்துல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு ட்ரையாங்கிளுக்கும் ஒவ்வொரு வகையான மந்திர அமைப்புகள் இருக்கு. ஓகே. அந்த சக்கரத்து நடுவுல தான் வந்து இந்த பெண் சக்தி வந்து உட்காருதுன்னா, அதுக்கு அத்தன அ யோகினிகள் இருக்காங்க. அந்த யோகினிகள் எல்லாம் முதல்ல அழைச்சு, அந்த யோகினிகள் எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்து, அப்புறம் தான் அந்த ஸ்ரீ சக்கரத்துக்குள்ள இந்த திரிபுர சுந்தரி வந்து உட்காருவாங்கன்னு அது அவ்ளோ பெரிய விஷயம் அது. அதனால தான் அந்த சகஸ்ரநாமங்கள்லாம் படிக்கிறப்ப, அந்த அளவுக்கு டெடிகேட்டடா படிக்கிறது, சுத்தபத்தமா படிக்கிறது. இல்லன்னா ரிவர்ஸ் குடுத்துரும். இல்லன்னா ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸ் ஆயிடும். ஓ! அதனால மெயின்டெயின் பண்றவங்க ஸ்ரீ சக்கரத்த வச்சுக்கலாம். ஆசைக்கு நம்ம ஒவ்வொரு சக்கரத்தையும் வாங்கி வச்சு, அது வேற மாரி ரிவர்ஸ் எல்லாருமே ரியாக்ஷன்ஸ் வந்து குடுக்க சக்கரம் ஆரம்பிச்சுரும். வாங்கி வச்சுக்கோங்கன்னா, ஒரு மாதிரி ஓ! வாங்கி வச்சுட்டா ஆமா. பணவரவு வந்துருமான்னு, ரொம்ப ஜாலியாவும் போய் வாங்கி வைக்கிற பெர்சன்ஸ்லாம் நெறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீ சக்கரத்துக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி உண்டு. ஓகே. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம எப்படி வழிபாடு பண்றோம்? ஜெனரலாவே ஸ்ரீ சக்கரத்த குடுக்குறப்பவே அதுக்கு பவர் ஏத்தி தான் குடுப்பாங்க. அதுக்கு எல்லா மந்திரங்களும் ஓதி, எல்லாமே சரி பண்ணி தான் குடுப்பாங்க. அதுக்கு நம்ம சரியான தீப தூபங்கள் காட்டுறது. நம்ம ஓகே. மூலியமா அது என்னன்னா, அந்த தெய்வம் ஆல்ரெடி உருவேத்தி இருக்கு. அந்த உருவ சக்திய நம்ம அப்படியே இருக்க வைக்கிறது தான் அது. வெள்ளிக்கிழமை இல்ல அவங்களுக்கு எப்பல்லாம் ஒரு வாரத்துல 1 நாளோ, 2 நாளோ இவங்க அத கரெக்ட்டா கிளீன் பண்ணி சொல்லிட்டே இருக்கணும். மேனிஃபெஸ்டேஷன் அது. ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறது. ஏன்னா குடும்பமே செல்வ செழிப்பா பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு.
ஓகே. 16 லக்ஷ்மிகள் இருப்பாங்க அந்த ஸ்ரீ சக்கரத்துல. ஓ! ஒரு லக்ஷ்மி வந்தாலே பெரிய விஷயம். இதுல 16 லக்ஷ்மி வாசம் செஞ்சு, அதுல இருக்கக்கூடிய அந்த மெயினான அந்த திரிபுர சுந்தரி, பைரவி. ஏன்னா பைரவிங்கிறவங்கலாம் காலத்த கடந்து இருக்கிறவங்க. காலத்த இயக்கக்கூடியவங்க. அப்ப இங்க இருக்கிற இந்த ஸ்ரீ சக்கர பைரவி கோயில்ல போய் அந்த காலத்த இயக்குறப்ப, அவங்களுக்கு முடங்கியிருந்த எல்லா விஷயமும் அதனால தான் சொன்னேன், எப்பயோ முடங்கியிருந்த பணம் எல்லாம் வந்துரும். இனிமேல் வரக்கூடியதும் இயங்கும் அப்படிங்கிறது இயக்க வச்சுருவாங்க. இந்த ஸ்ரீ சக்கர பைரவி கோயில்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரத்துல வழிபாடு பண்றப்போ 9 சுத்து கரெக்ட்டா சுத்தி வரப்ப, அ அவங்களுடைய ஒவ்வொரு பிளாக்கேஜஸும் அப்படியே கிளியர் ஆகும் அப்படிங்கிறது. ஏன்னா நான் யோகினிகள்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அந்த பிணிகள் எல்லாமே நீங்கும் அப்படிங்கிறது தான் அது. ஓகே. சூப்பர் மேம், சூப்பர். இப்போ வந்து இவங்க நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. இந்த விஷயத்த மட்டும் நீங்க பண்ணாதீங்க. ஸ்ரீசக்கரம் வீட்ல வைக்கிறீங்க, இல்ல கோவிலுக்கு போக போறீங்க, வழிபாடு நடத்த போறீங்கன்னா, இந்த விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு மேஷராசி நேயர்களே பண்ணாம போங்க. அதுதான் பெட்டர் அப்டின்னா, ஏதாவது விஷயங்கள் இருக்கு? இப்போ நான் வந்து இந்த கோயிலுக்கு போக சொல்றேன் ம். இல்லையா? இப்ப ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க, இந்த கோயில் வழியா என்னென்ன கோயில் இருக்குங்கிறத முதல் பார்க்கறது மக்களுக்கு ஒரு எல்லாத்துக்குமே இந்த பழக்கம் இருக்கு. போற வழியில ஒவ்வொரு கோயிலா முடிச்சுட்டு வந்துரலாங்கிற பேட்டர்ன்ல ம். போவாங்க. இப்போ இந்த மாரி கோயில்களுக்கெல்லாம் போறப்போ, ஃபோக்கஸ் ஒண்ணா தான் இருக்கணும். இது வந்து பெண் சக்தி. ஓகே. இவங்கள இவங்கள வழிபாடு பண்ண போறப்போ ஃபோக்கஸ் கரெக்ட்டா இந்த கோயிலுக்கு தான் நான் போவேன். இத முடிச்சுட்டு இந்த கோயில்லேருந்து இந்த லக்ஷ்மிய நான் நேரா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு தான் கூட்டிட்டு வரணும். நீங்க வழியில நின்னு சாப்பிடுறதெல்லாம் வேற. திருப்பி இன்னொரு கோயிலுக்கு போறப்போ, ஒவ்வொரு கோயிலுக்குமே வெவ்வேறு வகையான சக்திகள் அங்க இருக்க பூதங்கள்லாம் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு ஓகே. கோயிலுக்குள்ள போறப்போ பூதங்கள் இருக்கும். அந்த பூதங்களை எல்லாம் கடந்து தான் நம்ம போவோம். அப்போ அந்த கோயில்ல இருந்து வெளிய வரப்போ ஏன் உட்காந்துட்டு வராங்கன்னா, பூதங்கள் கூட வந்துருங்கிறனால உட்காந்துட்டு வருவாங்க. இப்போ ஓகே. இந்த மாரி பெண் சக்தி இருக்கிற கோயிலுக்குலாம் போகுறப்ப ரொம்ப நேரம் உட்காரக்கூடாது. ஏன்னா, பூதங்களே இருந்தாலும், யோகினியாவே இருந்தாலும் அது நல்லது தான் பண்ணும். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட, பணம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போறப்போ, போன வேகத்துக்கு எல்லாம் முடிச்சுட்டு, அங்கிருந்து நடக்கலாம், இது பண்ணலாம். ரொம்ப நேரம் உட்கார்ந்துட்டு, அவங்கள அங்கேயே விட்டுட்டு வந்துரக்கூடாது. நேரா ஓகே. வீட்டுக்கு தான் வரணும். அப்படிங்கிறது தான் வந்து இந்த வழிபாட்டு முறைகள்ல இது ஒண்ணு. ஏன்னா, ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு அமைப்புண்டு. சிலது பரிகார ஸ்தலம். ஓகே. சிலது வந்து புண்ணிய ஸ்தலங்கள் அப்படின்லாம் இருக்கு. இப்ப நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா, முடக்குகள உடைக்க தான் நம்ம போறோம். முடக்குகள உடைக்க போறப்போ, பரிகாரமும் தேவையில்ல, புண்ணியங்களும் தேவையில்ல. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய விஷயத்த உடைக்கிறோம் அப்படிங்கிறப்போ, நீங்க நேரா போற வழியில ஒரு பரிகார ஸ்தலமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது கழிஞ்சிரும். ஓகே. இது வேலைக்காகாது. ஏன்னா, ஓ! ஜென்ரலாவே எல்லாரும் சொல்ற விஷயம், "நீங்க சொன்ன கோயிலுக்குலாம் நாங்க போயிட்டு வந்தோம். எங்களுக்கு ஒண்ணும் நடக்கலையா? அந்த கோயிலுக்கு மட்டும் தான் போனீங்களா?" நம்ம ஆட்கள் வந்து அத வந்து ஆன்மீக வேற சுற்றுலாவா மாற்றிருவாங்க. சுற்றுலாவா நம்ம மாத்திர்றோம். அப்போ இவங்க புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க சில ஆல்ரெடி உங்களுக்கு பரிகாரம் பண்ண வேண்டியது நெறைய இருக்கு. ஓகே. பரிகாரங்களே பண்ணாம புண்ணிய ஸ்தலங்களுக்கு போனீங்கனாலும், புண்ணியம் வேல பாக்காது. இது 2ம் மிக்ஸ் ஆயி கிளாஷ் ஆகுறப்போ, நீங்க இந்த கோயிலுக்கு போனது யூஸ் ஆகாது. ஓகே. அதனால அ மக்கள் இந்த பேட்டர்ன் ஆக்சுவலா மாத்தணும். ஓகே. இத மாத்துனாங்கனாலே சில பேர் சொல்லுவாங்க, "நான் பல கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கஷ்டம்." அப்டின்னா, எங்க போறோம், எங்க வரோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஒண்ணு கண்டிப்பா. பரிகாரம், ஒண்ணு புண்ணியம். பரிகாரத்துக்கு போயிட்டு புண்ணியம் போயிட்டீங்கனாலும் ஒண்ணும் வேலைக்காகாது. புண்ணியம் போயிட்டு பரிகார ஸ்தலத்துக்கு போனா புண்ணியமே கழிஞ்சு போயிடும். ஓகே. அதனால இப்படிதான் பேட்டர்ன். இப்படிதான் கோயிலுக்கு போகணும். அருமை. அதாவது வந்து ஒரு ஒரு புதுவிதமான தெளிவ குடுத்துருக்கீங்க மேம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து நம்ம ஒரு பிளேஸ் போறோம் அப்டின்னாலே, அத ஆன்மீக சுற்றுலாவா மாத்தி மொத்த ஃபேமிலியும் போயிட்டு, அங்க பக்கத்துல என்னென்ன பிளேஸ் இருக்குதோ எல்லா இடங்களையும் சுத்திட்டு வர்றது தான் வழக்கமா வச்சுட்டுருக்காங்க. ஸோ ஒரு அழகான புரிதல வந்து மேசராசினியர்களுக்காக பணம் சேர்றதுக்கு ரொம்ப அழகான தகவல்கள் குடுத்துருக்கீங்க. தேங்க் யூ மேம். நன்றி.